இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று கட் பண்ணி வச்சுருந்த பெட்டிக்கோட்டை இன்றைக்கி தைக்க போகிறோம். தைச்சி எப்படி வருதுன்னு பார்ப்போம். முதல்ல நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து போடணும். நல்ல பக்கம் மேலே வச்சு போட்டுட்டு அடையாளம் போட்டு வச்சுருப்போம். அந்த அடையாளத்தை பார்த்து நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்றா சேர்ற மாதிரி வச்சு ஷோல்டர் தையல் போடணும். இப்படி பார்த்தா நல்ல பக்கம் ஒன்றா சேர்ந்துருக்கிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டரில் தைச்சிக்கணும். 1/4 இன்ச் அளவுக்கு 2 தையல் போட்டுக்கிட்டால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 ஷோல்டரையும் தைச்சிட்டு சைடு மடித்து தைக்கணும். கைப்பகுதியில் மடித்து தைக்கணும். மடித்து தைக்கும்போது 1 பாயிண்ட் அளவு தான் மடித்து தைக்கணும். 1 பாயிண்ட் அளவு மடித்து தைச்சா தான் அது வளைஞ்சி வரும். 1/4 இன்ச்சு மடித்து தைச்சா வளைஞ்சி வராது. ஒரு தடவை 1 பாயிண்ட் மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் 2வது தடவையும் இன்னொரு பாயிண்ட்டு மடித்து தைக்கணும். ஒரே நேரத்தில் மடித்து தைச்சோம்னா தைக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். இப்படி 2வது தடவையும் மடித்து தைச்சிக்கணும். 2 தடவை மடித்து தைக்கணும். 2 தடவை மடித்து தைச்சிட்டு அப்போ தான் நல்லா. ஒரு தடவை தைச்சிட்டு மறந்து போய் ஜாயின் பண்ணால் பிரிஞ்சு போயிடும். அதனால் 2 தடவை மடித்து தைச்சிக்கணும். 2 தடவையும் 1 பாயிண்ட் தான் தைக்கணும். தைச்சிட்டு சைடில் கழுத்தும் சுற்றி தைச்சி முடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ணணும். சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த கம்புக்கூடு பகுதியில் 3/4 இன்ச்சு அளவும் கீழே 1/4 இன்ச்சு அளவும் இருக்கணும். ஏன்னா கீழே நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அதனால் கீழே 1/2 இன்ச்சு டாட் பிடிக்கும்போது கீழே சுருங்கிடும். மேலே டாட் பிடிக்க மாட்டோம். அதனால் மேலே 3/4 இன்ச்சும் கீழே 1/4 இன்ச்சும் பிடிக்கணும். கிராஸாக தைக்கணும். அப்போ தான் அழகாக வரும். மேலே இருந்தே கீழே வர 1/4 இன்ச்சு அளவுக்கு தைச்சோம்னா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல இந்த ஜடக்கை போட்டு வச்சுருக்கேன். அந்த இடத்துல 1/2 இன்ச் அளவுக்கு பிடிச்சி ஒரு 3.5 இன்ச்சு உயரத்துக்கு கிராஸாக தைக்கணும். தைச்சிட்டு பார்க்கும்போது குழி விழாமல் இருக்கணும். இந்த ப்ளவுஸிலலாம் பின்னாடி ஒரு டாட் பிடிச்சி விடுவோமே, அதே மாதிரி தைக்கணும். இந்த ஃபினிஷிங்கை தைச்சா தான் பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைன்னு சொன்னால் ப்ளவுஸு போடும்போது அப்படி கப் சைஸ் இருக்கிற மாதிரி அசிங்கமாக இருக்கும். அப்படி இல்லாமல் நீட்டாக தைக்கணும். தைச்சி எடுத்து பார்க்கும்போது ஒரு குழி கூட இல்லாமல் இருந்தால் தான் அழகாக இருக்கும். அப்புறம் ஊக்குப்பட்டி வீப்பட்டி வைக்கணும். ஊக்குப்பட்டி வீப்பட்டி அந்த நம்ம பெட்டிக்கோட்டு வெட்டிட்டு மிச்சம் ஒரு 1.5 இன்ச் போல் துணி வந்தது. அதை வச்சு ஊக்குப்பட்டி பார்க்கும்போது நல்லா ஒரு குழி இல்லாமல் அழகாக ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த ஊக்குப்பட்டி வீப்பட்டி வச்சு நம்ம வலது கையை வச்சு தான் மாட்டுவோம். அதனால் அந்த வலது பக்கத்தில் மேலே வைக்கணும். இந்த துணியை ஊக்குப்பட்டி தைக்கிறதுக்கு மேலே வச்சு அந்த அமுக்கு தையல் போட்டு அதை அப்படியே திருப்பி மடித்து தைக்கணும். இது எல்லாருக்கும் கொஞ்சம் குழம்பும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து மடித்து தைக்கணும். மறக்கும் போகும்போது. அதனால் அதை பார்த்து கொஞ்சம் கவனமாக மடித்து மேலே கழுத்து மடித்து தைச்சிட்டதுனால நம்ம இதை மேலே மடித்து விட்றணும். அப்போ தான் அழகாக வரும். இந்த தைச்சிருக்கு அந்த அமுக்கு தையல் போட்டிருக்கோமா, அந்த அமுக்கு தையல் அந்த பக்கமும் தெரியக்கூடாது, இந்த பக்கமும் இருக்கக்கூடாது. கரெக்டாக அது எண்டில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்து மடித்து கொடுத்து தைக்கணும். இப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் ஊக்குப்பட்டி தைக்கணும். இது ஊக்குப்பட்டி. இனிமேல் வீப்பட்டி தைக்கணும். வீப்பட்டி தைக்கும்போது ஊக்குப்பட்டிக்கு மேலே துணி வச்சு உள்ளே மடித்தோம். வீப்பட்டிக்கு உள்ளே துணி கொடுத்து வெளியே மடிக்கணும். வெளியே மடித்து தைக்கணும். தைக்கும்போது இப்படி ஒரு தையல் போட்டுக்கணும். ஒரு சின்னதாக ஒரு மடித்து. இது வீப்பட்டி வைக்கிறதுக்கு 2.5 இன்ச்சு துணி தேவைப்படும். இது துணி இல்லாததுனால இந்த சின்ன துணியை வச்சுருக்குது. அதனால் என்ன இதை இப்படி மடித்து போடணும். போடும்போது முதல்ல தொடங்கும்போதும் ஒரு சொட்டை தையல் போடணும். முடிகிற இடத்துலையும் சொட்டை தையல் போடணும். அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக அது நல்லாயிருக்கும். முதல் தொடக்கத்திலே போட்டுறணும். திருப்பி அந்த கெட்டு தையல் போடணும். கெட்டு தையல் போட்டுட்டு அப்படி ஒரு 4 இல்லைன்னா 3 வைக்கலாம்.
வச்சு தைக்கணும். தைச்சிட்டு அப்புறம் 2யும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். அந்த அளவு வி போடுற அளவை வந்து நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக சாக் பீஸ் வச்சு கோடு போட்டு வச்சுட்டு வி போடணும். அப்போ வந்து அது அழகாக இருக்கும். இல்லை தனித்தனியாக ஒன்று அதிகமாக ஒன்று குறையாமல் இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. அப்படி போடணும். போட்டு கீழே லாஸ்ட்டு வந்து வி வைக்கக்கூடாது. வி வைக்காமல் முடிச்சிடணும். கொஞ்சம் விட்டு திரும்ப இந்த ஊக்குப்பட்டியும் வி பட்டியும் சேர்த்து அளவு எடுக்கணும். ரெண்டும் ஒன்று போல் உயரம் இருக்குதான்னு. ரெண்டும் உயரமும் மேலேயும் கீழேயும் வைக்காமல் ரெண்டையும் உயரமும் கரெக்டாக பிடிச்சி கீழேயும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்து லைட்டாக வித்தியாசம் வந்தோன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு, அது வித்தியாசம் வருது. இந்த சில இதில் வராது, சில துணியில் வரும். வந்ததுன்னா கட் பண்ணி விட்டுட்டு அந்த ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒரு ஜாயின் பண்ணி விட்றணும். ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டால் ஜாயின் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த இடுப்பை வந்து அளந்து பார்க்கணும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த முதல்ல மேலே உள்ள துணியை தைச்சிட்டு தான் கீழே அந்த அதுக்கு ஒரு சுருக்கு வச்சு பாவாடை தைப்போமே அதை தைக்கணும். கீழே உள்ளதை தைச்சிட்டு மேலே உள்ளதை தைச்சா தப்பாக வரும். ஜாயிண்ட் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. இப்போ நம்ம இந்த துணி வெட்டிட்டு மிச்சம் இருந்த துணியை 2ஆக கட் பண்ணி தூர எடுத்துக்கணும். அது சமமாக கட்ட நட்டை எதுவும் இருந்தால் வெட்டி தூர எடுத்துட்டு அதை 2ஆக வெட்டி தூர எடுத்துட்டு அதை ஜாயின் போடணும். இதை 2ஆக கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஜாயின் போடணும். அந்த விளிம்பையும் எடுத்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி தான் நம்ம தைக்க வேண்டியது வரும். ஒன்றா ஜாயின் பண்ணி போடணும். போட்டு இந்த இடுப்பு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துட்டு அதில் இப்போ இது அளக்கும்போது ஒரு 11 இருக்குது அப்படின்னு சொன்னால் 2ஆக வச்சு தான் அளப்போம். 2ஆக வச்சு அளக்கும்போது 11 இருக்குதுன்னு சொன்னால் சுற்றி பார்த்தா 22 இருக்கும். அந்த 22 நம்ம 4 பங்கு வைக்கணும். 5.5 இன்ச்சு வரும். 5.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த துணியையும் 4 மடித்து ஜடக்கா போட்டு வச்சுக்கிடணும். 4 பீஸாக மடித்து. இப்போ இதை இடுப்பு அளந்து பார்ப்போம். அளந்து பார்க்கும்போது இதில் எத்தனை இருக்குது? 11 இருக்கும். நம்ம எவ்வளோ தைச்சிருக்கோமோ அந்த அளவு கூட இருக்கும். 11 இருக்குது இதில் நம்மளுக்கு. நம்ம என்ன பண்ணணும், 11 22. இந்த 22 அளவுக்கு இந்த துணியில் எவ்வளோ அளவு இருக்குதோ அதே அளவுக்கு தான் நம்ம பாவாடையில் சுருக்க வைக்கணும். இதில் 22 இருக்குன்னா பாவாடையில் 22.5 வரணும். இப்போ நம்ம இதை 4 மடித்து ஜடக்கா போட்டுக்கணும். ஜடக்கா போட்டது எதுக்கு? அளவுக்காக. இப்போ சும்மா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு துணி இருக்குதுன்னா அதை எடுத்து மொத்தமாக அதில் 22 வரணுன்னா அதை 22 அளவுக்கு சும்மா சுருக்க வைப்பாங்க. வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு நார்மலாக 1 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. போய்கிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக துணி வந்துட்டு அப்படின்னு சொன்னால் இதை உள்ளே தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளிடுவாங்க. அப்போ என்ன பண்ணோம், ஒரு சைடு வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும், ஒரு சைடு அதிகமான திக்காக இருக்கும். அப்போ அந்த துணி போடுறதுக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. சில பேர் இல்லைன்னு சொன்னால் என்ன, ஒரு சைடு கரெக்டாக சுருக்க வச்சுருப்பாங்க. அங்கே காணாமல் துணி இருந்ததுன்னா அந்த சைடு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கலந்து சுருக்க வச்சுருவாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு சைடு நிறைய சுருக்கு இருக்கும், ஒரு சைடு கலப்பமாக இருக்கும். அப்படி இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக வரணும்னு சொன்னால் நம்ம இந்த பெட்டிக்கோட்டுக்கு மேலே தைச்சி வச்சுருக்க சட்டையோட அளவை எடுத்துக்கிட்டு அதில் 4 பங்கு வச்சு இதையும் 4 பங்கு வச்சு ஜடக்கா போட்டு அதில் கரெக்டாக 5.5 இன்ச்சு வச்சோம்னா எல்லாம் கரெக்டாக ஒன்று போல் வந்து சேரும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இதுதான் தைக்கக்கூடிய கரெக்டான முறை. இதை ஜாயின் பண்ணி 22 அளவுக்கு நம்ம சுருக்க வச்சு எடுத்துகிட்டு கரெக்டாக இதே இது 5.5 இன்ச்சு தைக்கும்போது அதில் கூட 5.5 இன்ச்சியோ இல்லை 6 இன்ச்சியோ வந்ததுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், 6 வந்துட்டுன்னு சொன்னால் 2ஆவது பிரித்து அதே அளவுக்கு வச்சிடணும். அதே போல் குறைய வந்தாலும் பிரிச்சுட்டு உள்ளே இந்த குறைய வருதுன்னு சொன்னால் உள்ளே தள்ளி சுருக்கி வச்சுருப்போம், அதை வெளியே தள்ளி வைக்கணும். அப்படி கரெக்டாக வரக்கூடிய அளவுக்கு வச்சு தான் இது தைச்சி முடிக்கணும். அப்புறம் மொத்தமாக சுருக்க வச்சுட்டு அளந்து பார்க்கணும். அளந்து பார்க்கும்போது 22.5 வரலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்ததுக்கு உடனே இதை நம்ம எடுத்து ஜாயின் பண்ணணும். அளந்து பார்க்கணும் 22.5 இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னு சொன்னால் பிரிச்சுட்டு தைக்கணும். இப்போ இதை நம்ம உள்பக்கம் முதல்ல தைச்சிருக்கோமே அந்த
கழிவு துணி எந்த பக்கம் இருக்குதோ அதே பக்கமாக திருப்பி வச்சு நம்ம 1/4 இன்ச் அளவுக்கு துணி விட்டு தான் நம்ம அதில் இருக்கணும். இந்த துணி இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்குன்னு சொல்லி உள்ளே மடித்து விட்டுறோம் பிள்ளைங்க. அப்படியே விடக்கூடாது. விடாமல் நீண்டு நிற்கணும். அதை தான் என்ன 2 இன்ச் சேர்த்து முதல்ல தைச்சமே 1/4 இன்ச்சு, அதே போல் இதுலேயும் 1/4 இன்ச்சு தைச்சிக்கணும். தைச்சி எடுத்துட்டு இப்போ இந்த இடுப்பு துணி எவ்வளோ இதுக்குள்ளே இப்போ உள்ளே இருக்கிறது நல்ல பக்கம், வெளியே இருக்கிறது கெட்ட பக்கம். இப்போ இந்த சட்டையை எடுத்துட்டு சட்டையில் வெளியே வந்து நல்ல பக்கம் இருக்கணும், உள்ளே தான் கெட்ட பக்கம் இருக்கணும். இதை நம்ம எடுத்து இப்படி தலைகீழ உள்ளே போடணும். அப்போ நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா சேர்ந்துடும். இதை நம்ம இந்த பின்னாடி உள்ள பீஸை தைச்சிருக்குமே அதை எதுலையாவது ஒரு இடத்துல இப்படி கரெக்டாக பிடிச்சிட்டு இப்படி அளந்து பார்க்கணும். பார்க்கும்போது கரெக்டாக இருக்கா? இப்படி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். இல்லைன்னு சொன்னால் ஒரு துணி பெருசாகவும் ஒரு துணி சின்னதாகவும் வரும், கரெக்டாக செட் ஆகாது. இந்த 22 இதில் இருக்கிற 22 அதில் வைக்கும்போது தான் அது கரெக்டாக வரும். இப்போ இதை இப்படி வச்சு ஒன்றா சேர்த்து வச்சு எந்த துணியும் இழுக்காமல் கரெக்டாக வச்சு தைச்சோம்னா கரெக்டாக வந்து செட் ஆகிரும். அதை தைச்சிட்டு எடுத்து பார்த்தா எங்கேயுமே சுருக்கு வராமல், இந்த சுருக்கு வச்சுருக்க துணியும் அதில் எதுலேயும் மாட்டாமல் நம்ம அதை துணியை கரெக்டாக தள்ளி கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்படி தைச்சி பார்த்தோம்னா கரெக்டாக வந்திருக்கும். இப்போ எடுத்து பார்த்தா பெட்டிக்கோட்டு ரெடி ஆயிரும். பாருங்கள், இது எங்கேயும் சுருக்கு விடலை, பார்க்க ஒரு அழகாக வந்துச்சு. இப்போ நம்ம கீழே இருக்க துணியை வெட்டி வச்சுருக்கோமா, இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு மடிக்கணும். மடித்து தைக்கணும். முதல்ல புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு முதல்லையே இப்படி 2ஐயும் மடிக்கக்கூடாது, மடித்தா திருங்கி வரும். முதல்ல ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கிடணும். அதுக்கப்புறமா 1 இன்ச்சு மடித்து தைச்சி இதை இப்படி எடுத்துடணும். என்ன இந்த இதுக்கு கொக்கி வச்சா மாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 மீட்ரு துணி எடுத்தால் ஒரு 4 வயசு பிள்ளைகள் போடுற அளவுக்கு பெட்டிக்கோட் ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.